ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 நைட்டியை எக்ஸல் சைஸ்லேருந்து எஸ் சைஸுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நைட்டியை இந்த மாதிரி விரித்து போட்டுக்கலாம். விரித்து போட்டதுக்கப்புறமா ஸ்டிக்கர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள் பக்கமாக நம்ம நைட்டியை திருப்பிக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம உள் சைடில் நம்ம நைட்டியை திருப்பினா தான் நம்மளுக்கு கரெக்டாக லைன் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த லைன் மேலே தான் நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி நைட்டியை உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமாக கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு மறுபடியும் நம்ம ஃபுல்லாக விரித்து போடணும் நைட்டியை. சரிங்களா? இந்த மாதிரி விரித்து போட்டுக்கோங்க. இதில் சைடில் பேக்கெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது நம்மளுக்கு உள் சைடில் அந்த பேக்கெட் கொடுத்ததுனால நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, அந்த லைன் போடுறது இருக்குது பார்த்திங்களா, அது அந்த பேக்கெட்டுக்கு மேலே வரைக்கும் தான் நம்ம அந்த லைன் போட போகிறோம். இப்படி ஸ்லீவு எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட முதல்ல அளவு நைட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவு நைட்டியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை நம்ம திருப்பக்கூடாது. அதை ஒரிஜினல் சைடு, அதாவது வெளிப்பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம திருப்பி போட்டிருக்கோம் பார்த்திங்களா ஸ்டிச் பண்ணுறதுக்காக, அந்த நைட்டிக்கு மேலே நம்ம அந்த பழைய நைட்டியை நம்ம போட்டுக்கலாம். அளவு நைட்டி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஸ்லீவ் பக்கம், அதுக்கப்புறமா இடுப்பு சைடு, அதுக்கப்புறமா கீழே எல்லாமே கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, ஷோல்டர் பக்கம் தான் நம்ம கரெக்டாக போடணும். அங்கே போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக கீழே வரைக்கும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம நைட்டியை மேலே போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அளவும் தெரியும். அதுக்கப்புறமா மிஸ்மேட்சாக நம்ம ஸ்டிச் பண்ண மாட்டோம். சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தெரியலை அப்படின்னா ஒவ்வொரு பாட்டையும் எடுத்து பின் இருக்கும் பார்த்திங்களா நம்மக்கிட்ட, அந்த பின்னை வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் 2 நைட்டியை செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? செக்யூர் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நைட்டியை நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா சாக் பீஸ் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம அந்த சாக் பீஸை எடுத்துகிட்டு அந்த சைடில் நம்ம நைட்டி ஒரிஜினல் நைட்டி எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு ஹிப்புக்கு மேலே வரைக்கும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கமாகவும் பேக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு மேலே வரைக்கும் நம்ம அளவு நைட்டி எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேக்கெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படி போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் தைக்கிற நைட்டியில் பேக்கெட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்கெட்டுக்கு கீழேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நைட்டி 2வது நைட்டி போட்டிருக்கேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி உள்வழியாக நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நைட்டியை. உள்பக்கம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி அளவு நைட்டியும் இதில் மேலே வச்சுட்டு நீங்கள் அட்ஜஸ்டபிளாக போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட்டியில் நம்மளுக்கு உள்பக்கமாக பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, அப்படி தானே? இதில் அந்த பேக்கெட் இல்லை. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், மேலேருந்து, அதாவது நம்ம ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா, ஸ்லீவ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அதே மாதிரி இதுலேயும் நம்ம லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். லைன் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஹிப்பு வரைக்கும் ஒரு 2 இன்ச் அளவுக்கு, அதாவது அந்த மேலே போட்டிருக்கும் பார்த்திங்களா அந்த நைட்டு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஹிப்புக்கு கீழே நீங்கள் 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக கீழே வரைக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாட்டம் பார்ட் கொஞ்சம் ஃப்ளாரலாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த நைட்டிலையும் நான் மேலேருந்து ஹிப்பு வரைக்கும் கொஞ்சம் 2 இன்ச்சு வர்ற மாதிரி நைட்டியில் நான் கோடு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனாக நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கீழே லென்த்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே போட்டிருக்க நைட்டி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளோட அளவு நைட்டி, அப்படி தானே? அப்போது அதை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்டபிளாக கீழே வரைக்கும் நம்ம போட்டுட்டு அது எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டமில். சரிங்களா? மார்க் பண்ணினதுக்கப்புறமா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்குது பாருங்கள் இந்த நைட்டியில், அதில் 1 இன்ச்சை உள்பக்கமாக மடக்கிட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பழைய நைட்டியோடது அளவு இந்த அளவுக்கு வந்துடும் இந்த நைட்டியில். சரிங்களா? நீங்கள் அதில் மாற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக.
சரிங்களா? உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கரெக்டாக. எனக்கு வந்து லெங்க்த்துமே ஓகேவாக தான் இருக்குது நான் வச்சு பார்க்கும்போது. சில பேர் வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டாக பிரிச்சுட்டு மறுபடியும் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்வழியாக ஸ்டிச் பண்ணிப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மொத்தமாகவே நான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த விருப்பம் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு வெளிப்பக்கமாக திருப்பும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருந்தால் போதும், அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பொதுவாக எக்ஸ்எல் நைட்டினாலும் டபுள் எக்ஸ்எல் நைட்டினாலும் கஸ்டமரோட அளவு வந்து எப்படி இருக்குது, அவங்களோட விருப்பத்தை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் நைட்டியில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து ரீயூஸ் மறுபடியும் நம்ம போடுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து அந்த கிளாத்து வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் சுருங்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் நம்ம 2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் நைட்டியில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆல்ரெடி அந்த நைட்டியை, அதுக்கு மேலே நான் வந்து இந்த அளவு நைட்டியை வந்து நான் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க கரெக்டாக. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு லைன் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து 2 ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? நீங்களும் அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 3வது நைட்டி எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா சிப்பு இருக்குது. எல்லா நைட்லேயுமே சிப்பு இருக்குது. நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயும் போல தான் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக நம்ம வந்து என்ன செய்வோம், நைட்டியே திருப்பிப்போம். சரிங்களா? திருப்பினதுக்கப்புறமா சிப்பு இருக்குது பார்த்தீங்களா, சிப்பை வந்து நம்ம போட்டுறணும். நம்ம சிப்பு ஓப்பனில் வச்சு நீங்கள் சில பேர் தைச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து கரெக்டான அளவில் வராது. சரியா? நீங்கள் வந்து சிப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பேக்கெட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா நைட்டியில், அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரே லைனாக நீங்கள் வந்து கொண்டு வந்துருங்க. சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான அந்த அளவு வந்து கிடைக்கும். பேக்கெட்லேருந்து 2 இன்ச்சு வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு இருக்கும். எப்பயும் போல் நம்ம கையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். சரிங்களா? எக்ஸ்ட்ரா அளவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். 2 இன்ச்சுக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.